ஹாய் ஒருவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்டுக்கு முடிஞ்சிருக்கு. ஆன்சர் கீ பார்த்துடலாம். எப்படி இருக்குது கொஸ்டின் பேப்பர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டுக்கு 2 ஆன்சர் கீயும் நான் போட போகிறேன். ஸோ 2 பேருமே சொல்லுங்கள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா. மெயின்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரங்க நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடரேட் பண்ணிட்டாங்க, என்னவோ ஒரு மாதிரி கேட்டுட்டாங்க. பட் ஆனால் எழுதலாம் சரிங்களா. நீங்கள் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதினாலும் மார்க்கு தான், நீங்கள் எழுதாமல் வந்திருக்கக்கூடாது சரிங்களா. அண்ட் 1 மார்க் பாருங்கள், நேம் தி வாலடைல் மெமரி ரேமு, 2வதுக்கு வந்து பி, 3வதுக்கு வந்து MS DOS, அதுக்கான 4வது வந்து 4 ஆன்சரு, 5வது வந்து பார்த்திங்கன்னா S1:S3. ஸோ அடுத்தது 6வது வந்து இன்ட்டு டி ஆன்சர், 7th வந்து 10th, அதுக்கப்புறம் 8th வந்து மெயின், 9th வந்து பார்த்திங்கன்னா T செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் 10th வந்து கிளாஸ், 11th வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன், 12வது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் 13 வந்து பேஸ் கிளாஸ், அப்புறம் 14 வந்து வேரஸ், அதுக்கப்புறம் 15 வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் கேட்டு தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் தி கம்பனன்ட்ஸ் ஆஃப் CPU இதெல்லாம் வந்து ஓனாவே இதில் ப்ரோக்ராம் கவுண்டர், ஸோ ஐகான், ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸோ 2 மார்க் எல்லாமே ஈஸியாக இருக்குது. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியான அவுட்புட் தான், போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பைனரி டு ஆக்டல், இதுவும் போடலாம். லிஸ்ட் ஆஃப் தி கீ ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுவும் ஈஸி. அப்ஸ்ட்ராக்ஷன், ரெக்கர்ஷன், ஸோ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே ஈஸி தான். இந்த ப்ரோக்ராம் நம்ம நேற்று சொன்ன ப்ரோக்ராம் தான் வந்திருக்குது. அண்டு 5 மார்க் தான் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இன்ஜெக்ட் பிரிண்டர், மல்டிமீடியா ப்ராஜெக்டர், பார்கோட், இது வந்து நீங்கள் ஓனாகவே எழுதலாம். இன்ஜெக்ட் பிரிண்டர்னால் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்னா என்ன, ஒரு 3 நாள் 4 லைன். மல்டிமீடியா ப்ராஜெக்டர்னா என்ன, ப்ராஜெக்டர் தெரியும்ல, அதை பற்றி எழுதணும். பார்கோடை தெரியும்ல, பார்கோடு எல்லா பேக்கேஜ்லேயும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது கேட்டிருக்காங்க. ஆர் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ஈஸி தான், கேடஸா மைக்ரோபாஸ். அடுத்த கொஸ்டின் நான் சொன்னது தான் வந்துருக்கு, கால் பை வேல்யூ ஆர் இந்த சம் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த அட்வான்டேஜ் ஆஃப் ஊப்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் 1 மஸ்ட் ஃபாலோ டு கிரியேட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம், இது நம்ம ஓனாகவே எழுதலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரரு அவுட்புட் கேட்டால், அவுட்புட்டும் ஈஸி தான். ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் என்டர் பண்ணால் வேல்யூஸ் ஆர் என்டர்ட் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்துடும். என்ன வேல்யூ நீங்களே கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை எரர் வந்து ஏதோ ஒரு 10 எரர் காட்டணும், 5 மார்க்குக்கு ஏதோ ஒரு 10 எரர் காட்டலாம். சும்மாவே நீங்கள் இந்த அட்டன் பண்ணலாம், மார்க் போடுவாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், செகண்ட் வந்து டெரா, 3வது வந்து பார்த்திங்கன்னா VGA கனெக்டர், 4வது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், 5வது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம், 6வது வந்து விசிகால்க், 7வது வந்து ODP, 8வது வந்து ஆப்பிள், 9வது வந்து DH, BR கிடையாது, DH சரிங்களா, கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து IMG, 12வது வந்து 152, 13வது வந்து அலர்ட் டயலாக் பாக்ஸ், 14வது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட், 15வது வந்து எழில். ஸோ உங்களுக்குமே 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவே கிடையாது. 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலை, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணாலே மார்க் தான். தேங்க்யூ.